அன்பு நண்பர்கள் தொழிலுக்கு வணக்கம். நான் உங்கள் கிரீடம் சூரியவன். ஒரு முறை பீர்பாலும், அக்பரும் நகர்வலம் போயிருக்காங்க. அதாவது மாறு வேஷத்தில நகர்வலம் போயிருக்காங்க. எப்போதுமே அந்த காலத்தில வந்து அரசரும், மந்திரியும் வந்து மாறு வேஷத்தில வந்து அந்த நாட்டில போய் பார்த்துட்டு, அந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க? அவங்களோட நிறை, குறை என்ன? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக மாறு வேஷத்தில போவாங்க. அப்படி அக்பரும், பீர்பாலும் போயிட்டுருக்காங்க. அப்போ பீர்பாலும், அக்பரும் தெருவுல நடந்து போயிட்டுருக்கும்போது, எதித்தாப்புல வர்றவங்க எல்லாருமே வந்து பீர்பாலுக்கு வணக்கம் வச்சுட்டு போறாங்க. நடந்து போறவங்க வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ அக்பருக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம யாருன்னே தெரியாது. ஆனா பீர்பாலுக்கு மட்டும் எப்படி வணக்கம் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருக்கும்போது, அதுக்கப்புறம் குதிரையில போறவங்க வந்து வணக்கம் வச்சிருக்காங்க பீர்பாலுக்கு. அதன் பிறகு யானையில போறவங்க வந்து யானையில ஒரு வீரர் போம்போது, அவர் வந்து பீர்பாலுக்கு வணக்கம் வச்சிருக்காங்க. அப்போ அக்பருக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "என்னடா இது ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பீர்பால்ட்ட வந்து கேட்டாராம். "என்னப்பா நடந்து போறவங்க வணக்கம் வச்சாங்க, அப்புறம் குதிரையில போறவங்க வணக்கம் வச்சாங்க. இப்ப யானையில போறவங்க கூட உங்களுக்கு வணக்கம் வைக்கிறாங்களே! என்ன உனக்கு மாறு வேஷத்துல இருக்க, நீ யாருன்னு தெரியாது. ஆனா உனக்கு மட்டும் எப்படி வணக்கம் வச்சு போறாங்க?" அப்புட்ன்னு கேட்டாராம். அப்போ பீர்பால் சொன்னாராம், "அவங்க யாருமே எனக்கு வணக்கம் வைக்கல அரசரே. நான் அவங்களுக்கு வணக்கம் வச்சேன். பதிலுக்கு அவங்க எனக்கு வணக்கம் வச்சாங்க." அப்படின்னு சொன்னாராம். அதாவது இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் கண்ணாடி போல. நீங்க என்ன குடுக்குறீங்களோ, அத அப்படியே திருப்பி குடுக்கும். ஆனா, அன்பு, மரியாதை மட்டும் 2 மடங்காக வந்து நமக்கு திருப்பி வரும். அதனால சக மனிதர்கள்ட்ட மரியாதையாவும், அன்பாவும் நம்ம நடந்துக்குவோம். நமக்கு 2 மடங்காக அது திருப்பி வரும். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில உங்கள சந்திக்கிறேன். நான் உங்கள் கிரீடம் சூரியவன். வணக்கம்.